சர்வேஸ்வரன். வாங்க மிஸ்டர் சர்வேஸ்வரன். பவானி எப்படி இருக்காங்க? இருக்காங்க. அவங்களை கூட்டிட்டு வரலையா? பரவாயில்ல. நீங்களும் உங்க அமைச்சர் பார்த்த சாரதி மாதிரி நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். நடந்ததெல்லாம் மறக்கக்கூடிய விஷயங்களா மேடம்? புரியுது மிஸ்டர் சர்வேஸ்வரன். என்கிட்ட பேசுறதுக்காக உங்க அமைச்சர் அனுப்பி இங்க வந்திருக்கீங்களா? அவர் அனுப்பிச்சு இங்க வரல மேடம், அவரை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். சாரி, அவனை பத்தி கேட்க எனக்கு விருப்பம் இல்ல. அவனை பத்தி தான் பேச வந்திருக்கீங்கன்னா you're wasting your time and mine. இது நான் எதிர்பார்த்ததுதான். தப்பு செஞ்சவங்க நீங்க மன்னிக்க வேண்டாம். ஆனா தப்பே செய்யாதவங்க தண்டனை அனுபவிக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தப்பே செய்யாம அன்னைக்கு நீங்க தண்டனை ஏத்துக்கிட்டு நின்னீங்களே, இன்னைக்கு அதே நிலைமையில தான் மேடம் நான் இருக்கேன். என்ன உதவி வேணாலும் என்ன வந்து பாருங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல, அதை நான் வெறும் வார்த்தையா நினைக்கல, வாக்குறுதியா நம்பி வந்திருக்கேன். மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மறக்கல மிஸ்டர் சர்வேஸ்வரன். மறக்கக்கூடிய மன்னிப்பியா எனக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. நடந்தது எதையுமே என்னால மறக்க முடியாது. என் வாழ்க்கையில வந்தே இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சு இன்னைக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நாள். தாய்மார்களே, பன்னாட்டு கம்பெனிங்க எல்லாம் பால் பவுடரை 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு விக்கிறாங்கல்ல, அதை வாங்க முடியலையேன்னு வருத்தப்பட வேண்டாம். அதற்கு எந்த வகையிலும் குறைவில்லாத இந்த பால் பவுடரை தமிழக அரசு உங்களுக்காக மிக குறைந்த விலையில் வழங்குது. வாருங்கள், வருங்கால தமிழகத்தை வளமானதாக்குவோம், வலிமையானதாக்குவோம். வெரி குட் மேடம், ஒரே டேக்ல ஓகே பண்ணிட்டீங்க. தேங்க் யூ தேங்க் யூ. இந்த அரசியல்ல ஒரு வாங்க முடியாதுமா, ஆட்சி கவுந்துரும். பாருங்க, இந்த வயசுலயே கேமரா லைட் எல்லாம் பாத்துட்டான். நான் ஹீரோன்னு அடம் பிடிக்க போறேன். உன் பிள்ளைக்கு மட்டும் இல்ல பவானி, தமிழ்நாட்டுல இருக்கிற இளைஞர்கள்ல பாதி பேருக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை இருக்கு. பாதி ஹீரோக்களுக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை இருக்கு. மீதி ஹீரோக்களுக்கு இருக்குங்க மேடம். சம்பாரிச்சு காசியெல்லாம் விட்டுட்டு நடுத்தருவுல பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருவாங்களோட பயம். உங்க அப்பாக்கு ரொம்ப ரொம்ப நக்கல். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. உன் பையன் நாளைக்கு ஹீரோ ஆகணும்னா அவனுக்கு அரசியல் கத்துக்கும். ஹீரோவுக்கு எதுக்கு அரசியல்? அது அப்படித்தாங்க மேடம். நம்ம ஊர்ல சினிமால ஜெயிக்கணும்னா பாலிடிக்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அரசியல்ல ஜெயிக்கணும்னா நடிக்க தெரிஞ்சிருக்கணும். அரசியல்வாதிக்கு நடிக்க தெரியணும், நடிகருக்கு பாலிடிக்ஸ் பண்ண தெரியணும். உங்கள மாதிரி அதிகாரிக்கு ரெண்டும் தெரிஞ்சிட்டு சைலண்டா இருக்கு. உங்களை பார்க்க வந்திருக்காங்கம்மா. யார் மணி? எம்எல்ஏ தமிழன் சிவா கொஞ்சம் பேர் கூட்டிட்டு வந்திருக்காங்கம்மா. ஓ, அவர் பெரிய நடிகராச்சே. வாங்க வாங்க. நீங்க சொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணி சொல்லிடுறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். மிஸ்டர் சர்வேஸ்வரன் ஐஏஎஸ் சர்வேஸ்வரன் ஐயா வணக்கம். அவரோட வைஃப். வணக்கம்மா. இவர் தமிழன் சிவா. ஐயோ, ஐயாவுக்கு தெரியாதவங்க தமிழ்நாட்டுல யாருமே இருக்க முடியாதுங்க. இவனை பார்த்தா வில்லனா காமெடின்னு தெரியல. நாம கிளம்பலாம். ஐயா மேடம், see you. அப்புறம் சொல்லுங்க தமிழன் சிவா, எங்க எவ்வளவு தூரம்? அது ஒண்ணு இல்லம்மா, இவங்க நம்பாளுங்க உங்களை பாக்குறதுக்கு படாத பாடுபடுறாங்க. பல முறை பல வழிகள்ல முயற்சி பண்ணி பாத்துருக்காங்க. என்ன வந்து பாக்க எதுக்கு இங்க பல வழி? நேர செக்ரட்டேரியட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு பாக்க வேண்டியது தானே? இல்ல மேடம், செக்ரட்டேரியட்ல எங்களை எல்லாம் நேரா உள்ள விடுவாங்களா? அதான் வீட்டுக்கு வந்து உங்களை. அது உங்களுக்கு தெரியாது இல்ல. என்னதான் நம்ம 2 பேரும் எதிர் கட்சியில இருந்தாலும் ஒரே ஒரு காரங்க இல்லையா, அந்த பந்தத்துல உரிமையோட கூட்டிட்டு வந்துட்டேன். சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுப்பா. அந்த பால் பவுடர் விஷயமா ஊர் பேர் தெரியாத மகளிர் சுய உதவி குழுக்கெல்லாம் சேர்ந்து விக்கிறாங்கல்ல, அத இந்த முறை அவங்களுக்கு மாத்தி கொடுத்துருங்களேன். இதனால எல்லாருக்குமே நன்மை உண்டு. உங்களுக்கு நல்லா இருக்கும், ஜனங்களுக்கு நல்லா இருக்குமா? ஜனங்களுக்கு நல்லது இல்லாம எப்படிமா? எல்லாருக்குமே இதனால நன்மை உண்டு. அவங்க வியாபாரிங்க, யார் யாருக்கு எப்பப்ப என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் சரியா பண்ணிடுவாங்க. ஏப்பா சொல்லப்பா. கரெக்டா சொன்னீங்க மேடம். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அப்படியே செஞ்சிடறோமா. எதிர்கட்சிக்கும் நல்லது பண்ற உங்க பெரிய மனசுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீங்க கிளம்பலாம். அப்போ உங்க அபிப்பிராயத்தை மாத்திக்க மாட்டீங்க இல்லையா? அதுக்கு அவசியம் இல்லை. இத தயாரிக்கிறவங்க 600 crores டர்ன் அவுட் பண்ற ஆளுங்க கிடையாது, சாதாரண ஏழை ஜனங்க. அத வாங்குறவங்க அதை விட ஏழைங்க. இவங்களுக்கு நடுவுல ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வரதுல எனக்கு உடன்பாடு இல்ல. சாரி. சரிம்மா. எப்பா அம்மா மாற மாட்டாங்களா? நம்ம தான் மாத்து வழி பார்க்கணும். வாங்க போய்கிட்டே மாத்து வழி என்னன்னு பாப்போம். வாங்க. பவானி,
ஏங்க கண்டிப்பா இந்த பால் பவுடர் தான் நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும்ன்றீங்களா? ஐ, இந்த பால் பவுடர் தான் ரொம்ப நல்லதுங்கிற விளம்பர படத்துல நம்ம பையன் தான் நடிச்சா. கொடுத்தா என்ன தப்பு? ம்ஹும். இந்த பால் பவுடர் ரொம்ப நரன்னு இருக்கு. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இந்த பால் பவுடர் குடிச்சு நல்லா புஷ்டி ஆயிக்கங்க. என்னோட பிள்ளைக்கு எங்க அப்பா வாங்கி தர சொல்றேன். இதெல்லாம் மகளிர் சுய உதவி குழுல பண்றது அப்படித்தான் இருக்கும். தாராளமா கொடுக்கலாம். அது நான் சொல்றேன். ஊருக்கு மட்டும் உபதேசம் வேண்டாம். முத்து, இங்க பார், உன்னை வந்து அப்பா இததான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. சாப்பிடலாமா? நீ இந்த பால் பவுடர் சாப்பிட்டு அப்பா மாதிரி புஷ்டியா. ஓகே ஓகேயா? ஹலோ சார், பால் பவுடரால திருச்சியில 18, மதுரையில 23 குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். சொல்லிடுறேன் சார். சார், திருச்சியில 18 குழந்தைங்க, மதுரையில 23 குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். குட் பாய். சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடணும். இன்னும் கொஞ்சம். குட் பாய். நீங்க முதல்ல எல்லா ஊர்லயும் இருக்கிற கலெக்டர் ஆபீஸ் போன் பண்ணி இந்த மேட்டரை சொல்லி உடனடியா விநியோகம் பண்றதை தடுத்து நிறுத்த சொல்லுங்க. சரிங்க சார், Come on, சொல்லிடுறேன் சார். போங்க. பாருடா, உங்க அப்பா அதுக்குள்ள போன் பண்றாரு. எடுக்கலாமா? ஹலோ, நாங்க ரொம்ப பிஸி ஆகி இருக்கிறோம். தயவுசெய்து பிறகு எங்களை அழைக்கவும். டிஸ்டர்ப் பண்ணா எப்படி நம்ம சாப்பிடுவோம்? மொத்தம் 8 டிஸ்ட்ரிக்ட்ல 186 குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். 49 குழந்தைங்க சீரியஸா இருக்காங்க சார். இங்க பாரு, மறுபடியும் உங்க அப்பா தான். நீ உங்க அப்பா கிட்ட பேசு. ஹலோ சொல்லு. ஹலோ, டேய் கண்ணா, நான் அப்பா பேசுறேன்டா. டேய் குட்டி, நீ நல்லா இருக்கீல்ல? இது பாரு, நீ அம்மா கிட்ட கொஞ்சம் போன கொடுக்குறியா? போதும் போதும் அப்பா கிட்ட பேசினது. நீ சாப்பிடு. நம்ம வந்து வெளியில போய் ஊஞ்சல்ல உட்கார்ந்து சாப்பிடலாம். சார், மொத்தம் 36 குழந்தைங்க இறந்துட்டாங்களா சார்? எல்லா ஹெட் குவார்டர்ஸ்க்கு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் சார். முதல்ல லேண்ட்லைன்ல வீட்டுக்கு போன் போடுங்க. ஓகே சார். அப்படி பண்ணிக்கலாமா? சரி, இப்ப நீ ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு. ரிங் ஆகுது சார். அப்பாதான் திரும்பி திரும்பி போன் பண்ணி நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாரு. நம்ம எடுக்க மாட்டோம். நம்ம போய் கார்டன்ல பால் சாப்பிடுவோம். ஹலோ மாமா, முதல்ல அந்த பவுடர் பால் குழந்தைக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லு மாமா. அது பாய்சன் பவுடர். அப்படியா? ஐயோ, பவானி பார்த்தா குழந்தைக்கு. பவானி 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 குழந்தைய கொடுத்த பால் பவுடர்ல விஷம். நெஞ்சு பதற நஞ்சுண்டு மடிந்த பெஞ்சு உள்ளங்கள் 37 பேர். இதற்கு காரணமான தெய்வநாயகி அம்மா அவர்கள் கண்டிப்பாக ராஜினாமா செய்ய வேண்டும். பவானி, நான் போன் பண்ண பவானி, நீதான் எடுக்கல. அந்த 36 குழந்தைகளுக்கு நீங்க போன் பண்ணீங்களா? போன் பண்ண வளமான வலிமையான தமிழ்நாடு அவங்க உருவாக்குறாங்களா? அந்த அம்மாக்கு நான் போன் பண்ணி கேக்குறேன். 37 குழந்தைகளை சாகனுக்கு இருக்காவா? நாங்க இப்படி எல்லாம் பண்ணோம். மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக ஒரு திட்டம் போடுறோம். எங்கேயோ தயார் பண்றாங்க, எங்கேயோ விநியோகம் பண்றாங்க. இவ்வளவு பெரிய சப்ளை செயின்ல எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கு பவானி. அதுக்காக திட்டம் போட்டவங்கள குற்றவாளினா எப்படி? இது பாரு, கூடிய சீக்கிரத்துல உண்மையான குற்றவாளி நாங்க கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சு என்னங்க செய்வீங்க? தூக்கில போடுவீங்களா? தூக்கில போட்டா மாத்திரம் அந்த 36 குழந்தைங்க திரும்பி வந்துரும். இல்ல, என்னோட செல்லம் தான் எனக்கு திரும்பி கிடைச்சிரும். உனக்கு மட்டும் தான் செல்ல, எனக்கு செல்ல பலையா? பவானி, நீ படிச்ச பொண்ணு, உடனே என்ன பவானி செய்ய முடியும்? உடனே ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. 9 மாசத்துலயே ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. 9 வருஷத்துலயே ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. அதுக்கப்புறம் புதுசா ஒரு ஊழல் வந்துரும். எல்லாரும் மறந்துடுவாங்க. நான் மறக்க மாட்டேங்க. பாதிக்கப்பட்ட அந்த 36 பேரையும் ஒண்ணு சேர்ப்பேன். உங்களோட அமைச்சர் மேல கோர்ட் கேஸ் போடுவேன். கோர்ட்டுக்கு இழுத்து அவங்களோட பொலிட்டிக்கல் கேரியர் உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சு. ஐயோ, அரத்த பவானி, நானும் சொல்றேன், தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சே தீரணும். ஆனா நீ உணர்ச்சி வசப்பட்டு ஏதாச்சும் பண்ணி உண்மையான குற்றவாளிகள் தப்பிக்க வச்சிடாத. இது பாரு, அத்தி பூத்த மாதிரி ஒரு நல்ல அமைச்சர் நம்மளுக்கு. என்னங்க, நான் சொல்லிட்டே போயிட்டு இருக்கேன். நீங்களும் மறுபடியும் அந்த அம்மாக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் அவங்க வாங்கின லஞ்சத்துல உங்களுக்கும் பங்கு இருக்கா? இனிமே ஏதாச்சும் பேசுறேன்னா கொன்னுடுவேன். சாரிண்ணா.
நான் ராஜினாமா செய்ய போறேன். மேடம், வெறுத்து போயிடுச்சு மிஸ்டர் சர்வேஸ்வரன். ஊருக்கு போய் எங்க அம்மாக்கு மகளாவும் எங்க அண்ணன் பொண்ணுக்கு தாயாகவும் இருக்க போறேன். ஆனா நீங்க செஞ்ச தியாகத்தை என்னால மறக்கவே முடியாது. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எப்ப வேணாலும் என்ன உதவி வேணாலும் நான் செய்வேன். நீங்க என்ன வந்து கேட்கலாம். அன்னைக்கு சொன்னீங்க மேடம், இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு உதவி எதிர்பார்த்து வந்திருக்கேன். சொல்லுங்க மிஸ்டர் சர்வேஸ்வரன், என்ன செய்யணும்? எங்க அமைச்சர் பார்த்த சாரதிய நீங்க மன்னிக்கணும். அந்த சாரதி என்ன செஞ்சான் தெரியுமா? பவித்ராவை இருங்க, கல்யாணம் இருங்க. பவித்ராவை நீங்க தாங்க பத்திரமா பாத்துக்கணும். அவன் சின்ன பொண்ணு, ஏதாச்சும் செஞ்சுக்க போறான். அப்புறம் ஜிகேவோட ஆட்சிக்கு கூடிய சீக்கிரம் சில நெருக்கடிகள் வரப்போகுது. அப்படி வரும்போது நீங்க எடுக்கிற முடிவு சரியான முடிவா இருக்கும். மிஸ்டர் சர்வேஸ்வரன், உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க சொல்றத நான் அக்செப்ட் பண்றேன்னு வெச்சுக்குவோம். ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த சாரதிக்காக நீங்க எதுக்கு பறிஞ்சு பேசணும்? நீங்க ஒரு அரசு அதிகாரி. அரசியல் விளையாட்டுல உங்களுக்கு எதுக்கு சார்? மேடம், யாரு ஜெயிச்சா என்ன, யாரு ஆட்சிக்கு வந்தா என்ன, ஒதுங்கி ரெண்டு வேடிக்கை பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு மேடம். இந்த தமிழன் சிவா மாதிரி ஆட்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. தப்பு செஞ்சவங்க தப்பிக்க கூடாது மேடம். அதனாலதான் நான் சில திட்டங்கள் போட்டிருக்கேன். நீங்க சொல்றபடியே செய்வேன். தேங்க்யூ மேடம். என்ன சார், காலையில இருந்து கார்ல ஏறி உட்கார்ந்துட்டு எங்கேயுமே போகாம அப்படியே சுத்திட்டே இருக்கீங்க? மனசுல பயம் வந்துருச்சு. தினம் தினம் சாவையை நினைச்சு பயந்துகிட்டு இருந்தா வாழ்ற கொஞ்ச நாளும் கூட நிம்மதியா வாழ முடியாது சார். சாவும் நோவும் அடுத்தவங்களுக்கு வரும்போது தத்துவம் பேசலாம், தனக்கு வரும்போது தான் வலி தெரியும். சோகத்திலேயே பெரிய சோகம் புத்திர சோகம் தான். அதையே நான் பார்த்துட்டேன். இதே தமிழன் சிவா குழந்தைங்க பால் பவுடர்ல விஷத்தை கலந்து ஊழல் பண்ணது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சார். அதுல இறந்து போன 37 குழந்தைகள்ல என் குழந்தை ஒண்ணு சார். எல்லாத்துக்குமே மரணங்கிற நிச்சயம் சார். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு, அவ்வளவுதான். ஐயன் திருவள்ளுவர் வாழ்க்கையை பத்தி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா சார்? நெருநல் உளனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நேத்து வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தன் இன்னைக்கு இல்ல அப்படிங்கறதா இந்த உலகத்தோட பெருமையா. பெருந்தலைவர் காமராஜர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல படிச்சவங்க உலகம் பூரா கொடி கட்டி பறக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த படிக்காத மேதையோட சிந்தனை தான் சார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த 3 அரசியல்ல தேவைன்னு சொன்ன பேரறிஞர் அண்ணாவிங்கிற தூங்குறாரு. படுத்து தூங்கிட்டு இருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் இறந்துட்டாருங்கிறதையே பல பேர் நம்பல. ஏன்னா இன்னும் மக்கள் மனசுல அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு சினிமால பாடினாரு.